அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு நியாயமாக சம்பாதிச்சு செலவு பண்ணுற தர்மத்தை விட 2 வார்த்தையில் நம்ம எளிமையான முறையில் லேசான முறையில் நாம் அந்த நம்ம சம்பாதிக்கக்கூடிய தர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நியாயமாக சம்பாதிச்சு செலவு பண்ணி தர்மம் பண்ணுறதை விட சிறந்த தர்மமாக நம்ம இனிமையான சொல் பேசுகிறோம்னு வச்சிங்களேன், அதே சிறந்த தர்மம் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாராச்சும் தீங்கு விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மன்னிக்கிறதும் சிறந்த தர்மம் தான். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம நியாயமாக சம்பாதிச்சு செலவு பண்ணி தர்மம் பண்ணுறதை விட சிறந்த தர்மமாக அல்லாஹ் நமக்கு குரானில் நமக்கு எளிமையான முறையை நமக்கு சொல்லி காட்டுதான். ஒன்று பார்த்திங்கன்னா இனிமையான சொல் பேசுதல். அது நீங்கள் பேசுகிறதுனால மற்றவங்க மனசு சந்தோஷம் அடைகிறது சிறந்த தர்மம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாராச்சும் தீங்கு விளைவிச்சிட்டாங்க, ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறது சிறந்த தர்மமாக விளங்குகிறது. அதனால் அல்லாஹ்வுக்காக இனிமையான சொல் பேசுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னியுங்க, எல்லாமே லேசாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக செயல்படுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.